நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அம்மா நமக்கு வந்து கருட வேகால வந்து பொட்டி அந்த பார்சல் அனுப்பிட்டாங்க. இதுதான் அந்த பார்சல், 12.5 kg பார்சல். இன்னும் நாங்கள் ஓப்பன் பண்ணல. நேற்று வந்துச்சு, அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஈவினிங் கரெக்டாக ஒரு 7 o'clock to 8 o'clock கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலி அம்மா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவங்க வந்து அது வரைக்கும் என்ன இருக்குன்னு பெருசாக சொல்லலை. ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நமக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க உள்ள பாதாம் அல்வா இருக்குது, அதை மட்டும் எடுத்து வச்சிருடி அப்படின்னாங்க. நாங்கள் ஆனால் எடுத்து வைக்கலை. ஏன்னா எடுத்தேன்னா ஃபுல்லாக இதுவாகிடும் அப்படின்றதுனால நான் எடுக்கல. ஸோ நம்ம இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அம்மா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எதில் அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அண்ணா நகரில் 11th Street இருக்கிற கருட வேகால தான் போய் அமிச்சாங்க. அவங்க வந்து வீட்டில் எதுவுமே பேக் பண்ணல, ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனோடனே அவங்க வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இவங்க கொடுக்குறது எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் போட்டுட்டு அவங்க தான் பேக் பண்ணாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்து பார்க்கணுமா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அனுப்பாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இவங்க வந்து தெரியாமல் அனுப்பிட்டாங்கன்னா கூட பாதியில் அந்த செக் வரும்போது அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் இங்கே வந்து ரீச் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ப்ராப்பராக சொல்கிறத மட்டும் நீங்கள் அனுப்புங்க. முக்கால்வாசி ட்ரெஸ்ஸஸ் அது அப்புறம் பொடியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் ஈஸி வந்துடும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்குட்டி அந்த பேப்பர் எடுத்துகிறேன். ஓகே இருங்க, அந்த பேப்பர் காமிக்கிறேன். நீங்கள் அம்மா இதில் பார்த்துருப்பீங்க 8,100 and something அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டேக்ஸோட எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய இது வந்து செகண்ட் பேஜ். ஸோ அட்ரஸ்லாம் இல்லாமல் காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,400 ரூபாய். ஸோ 12.5 கிலோ இருக்குது. ஸோ என்னடா இப்போவே கொட்டாய் விடுறேன். ஸோ 8,400 ரூபாய். இதுதான் நம்மளுடைய டோட்டல் பில்லு. இப்போ நம்ம இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்டேன். கிருஷி நானும் வரேன் அப்படின்னா, அப்புறம் அணியும் நானும் வரேன் சொல்லிட்டான். அணி சாதாரணமாகவே எந்த வீடியோ இருந்தாலும் வந்துடுவான் ஆசையாக. ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட்டு தம்ப்நெயிலில் டைட்டிலில் நான் தான் வந்து எடிட் பண்ணி போடுவேன். ஸோ நான் தான் போட்டிருந்தேன் டைட்டிலில் வந்துட்டு பொங்கல் பேக்கிங் அப்படின்னு. நான் ஆக்சுவலி பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அம்மா அமிச்ச பேக்கேஜுன்றதை தான் மீன் பண்ணேன். பொங்கலையே பேக் பண்ணல. அப்புறம் கமெண்ட்ஸை படித்ததுக்கு அப்புறம் தான் அச்சோ கரெக்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒருத்தங்க வேற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுனால. ஸோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அனுப்பிச்சிருக்காங்களா. ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங் இது நம்பர் கிடைக்கல. எல்லாருக்குமே ட்ராக்கிங் நம்பர் கிடைக்கும், ஃபஸ்ட்டு டே கிடைக்காது. நம்ம போட்டோடனே இன்வாய்ஸ் நம்பர், அதாவது நம்மளுடைய பில் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் கால் பண்ணிவிட்டு இதுதான் எங்கள் பில் நம்பர், ட்ராக்கிங் நம்பர் கொடுங்க அப்படின்னா ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நானும் ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆக்சுவலி. சரி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அணி கை டடா சீக்கிரங்க இருங்கடா. ஓ சோ டாய் திஸ் இஸ் டாய் இந்த டாய்லாம் அனுப்பலாமா? தமிழ்ல சொல்ல என்ன கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உட்காருவா. எருமை மாடு இருக்கு. எருமை மாடெல்லாம் சொல்லக்கூடாது. எருமை மாடு இதுக்குள்ள இருக்கா? எருமை மாடு இருந்துச்சுன்னா ஸோ திறந்த உடனே ஆக்சுவலி இதை நம்ம வீடியோவே பார்த்துருப்போம் மேலே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்மளுடைய 2021 கேலண்டர் சூப்பரா. அதுக்கப்புறம் இன்னொரு 2021 கேலண்டர். ஆமா, இன்னொரு ஒரு 2021 கேலண்டர். இது வந்து என்ன கேலண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி இதா தேவஸ்தானம் பெருமாள் கேலண்டர். சூப்பர். சாமியை கிறிஸ் பண்ணிட்டியாடா? பாத்தீங்களா, சூப்பரான பெருமாள் கேலண்டர். பெருசா இருக்கு கேலண்டர். ஆமாடா, நல்ல பெருமாள் சூப்பரா. திருப்பதியில இது குடுக்குற கேலண்டர்டா இது. ஓ திருப்பதி. வாவ். ஞாபகம் இருக்கா திருப்பதி போனோம். லட்டுலாம் இவ்ளோ குண்டா குடுத்தாங்க. ஆமாமா, லட்டெல்லாம் இவ்ளோ குண்டா குடுத்தாங்க. ஆமாமா, இந்த வாட்டி அதாவது அம்மா வந்து டி நகர்ல திருமலை திருப்பதி போறேன்னு பரவாயில்லடா வெளியே என்னடா அம்மா வந்து இங்க வா பண்ணிக்கோ வா. ஓகே வா, தட்ஸ் ஓகே வா. கிரேஷ் சூப்பரா ஃபேமிலி சாக்லேட் போட்டுருக்கு. மாம்ஸ் அம்மா பண்ணிருக்க வேலையை பாருங்க. இத நான் பார்க்கவே இல்லடா.
ஆடுக்கு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அம்மா இங்க ஃபுல்லா ஃபேமிலி டிராவலர் ஓட்டிட்டாங்க. அம்மா பண்ண வேலையை பத்தியாடா? இது சர்ப்ரைஸ் டா. சூப்பரா பண்ணடா நீ. Wish you happy New Year and Pongal. Nowadays our that in our family. அம்மா வருவாங்கடா. இவன் தானோ அவங்கள புடிச்சு திட்டிட்டு இருக்கறதே அனிவர்சரி Nowadays வேலைய our that போச்சு. in the family anymore. சோ Dresses எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அம்மாவே உங்களுக்கு எல்லா Dressஸும் காமிச்சிட்டாங்க. சோ ஒரு Dressஸும் இதுதான். மேபி நம்ம ஒண்ணா போட்டு சும்மா ரணிமா. சோ ஒரு Dressையும் நம்ம வந்து போட்டுட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சுடிதார் வந்து பிங்க் கலர், இங்க பட்டன்ஸ் இருக்கு. ஸோ பிங்க் கலர் பேண்ட்டு, நிறைய ட்ரெஸ்ஸஸ். நானும் வீடியோவில் பார்த்துட்டு அம்மா ஏமா இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ், நான் எடிட் நான் தான் பண்ணேன். ஸோ பண்ணும்போது என்னம்மா இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை, இன்னும் கூட வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க காமிக்காத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ நைட் இல்லைடா, இது ஒரு கவுன் மாதிரியாண்டா. என்கிட்ட இந்த மாதிரி இல்லை, லாங் கவுனு. எப்படி எனக்கு சூட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ எண்டில் வந்து எல்லாத்தையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நல்லா இருக்குல்ல? இது வந்து நல்லா இருக்கு. யா ஒரு yellow கலர். இந்த கலர் ஆக்சுவலி ஸோ அதில் ப்ளூ கலர் பேண்ட் சூப்பராக இருக்கு. இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா நீ ப்ளூ கலர் நீ நல்லா இருக்கடா. இது மாதிரி இருக்கு. அந்த சட்டை மாதிரி. எது மாதிரியா? சட்டை மாதிரி. இது சட்டை இல்லடா, சுடிதார் தானா? இது வந்துட்டு அம்மா காமிச்சதுல இது போட காமிக்கலாம் அம்மா நமக்கு. இது வந்து நிறைய ஷர்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு சதீஷ்கான ஷர்ட். மாம்ஸ் இங்க பாருங்க உங்க ஷர்ட். வெக்கேஷன் ஷர்ட் நல்லா அழகா சூப்பர். ஆமா 2 ஷர்ட். அப்புறம் நிறைய இன்னஸ்லாம் இருக்கு. இது பசங்களுக்கு டேய் எல்லா இன்னஸையும் அள்ளுங்கடா கடகடன்னு. நாங்க பசங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் நடுவில் எடுத்துட்டோம். அது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து சதீஷ்கான ஷர்ட். 2 ஷர்ட், பியூட்டிஃபுல்லான 2 கலர் ஷர்ட். ஆக்சுவலி எவ்வளோ அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக 2 இப்போதைக்கு இருக்கு. உள்ள நம்ம நோண்ட தான் போகுது எல்லாம் வெள்ளவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ். அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கினதுக்கு அப்புறம் துவைச்சிட்டு அமைச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒன்றும் இது மேல் தையல் போட்டிருக்காங்களான்னு தெரியல, 1-2த்துக்கு போட்டு அமைச்சேன் அப்படின்னாங்க. ஏன்னா கிழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. இது ஷார்ட்ஸு, இது கிறிஷுக்கான ஷார்ட்ஸ். இது உனக்கும் வரும். அதுக்கப்புறம் இது ஒரு பேண்ட், சும்மா நைட் பேண்ட் மாதிரி. ஐ திங்க் இதுவும் அண்ணாதுரா. இதுவும் ஒரு நைட் பேண்ட் மாதிரி கிறிஷு குட்டிக்கு. வருது. ஐயோ இதுவும் ஒரு நைட் பேண்ட் கிறிஷு குட்டிக்கு. செம்மையா இருக்கு இந்த நைட் பேண்ட். இது நல்லா இருக்கு ஆக்சுவலியா, கிரே கலர்ல ஹியூமன் போட்டு. ஐயோ அன்னைக்கு Dress இல்லன்னு கோச்சிட்டு போயிட்டேன். அனிமா அம்மா உனக்கும் அமைச்சிருக்காங்க. இத பாரு, இந்தா வா, இங்க வா. இது ஓ நைட் பேண்ட். அம்மா ஒன்னோட ஓ நைட் பேண்ட். ஓட கண்ணா செல்ல குட்டி வா. சரி வா பாப்பா. அச்சச்சோ பியூமா அழகா. ஓகே, இது பாருடா. இது அனிஷ்கான நைட் பேண்ட். கேமஃப்ளாஜ் மாதிரி ஒரு டிசைன் நைட் பேண்ட். இந்தா இது ஒன்று. இருடா. அதுக்கப்புறம் ஏய் அனி இது உனக்குடா. அனிக்கான சூப்பரா டிசைன் பத்தியாடா, எல்லாம் சில்லுன்னு இருக்கு. ஆமா அதான் நோட்டீஸ் பண்ண. நல்லா இருக்கு சில்லுன்னு. இதுவும் வந்து ஒரு அனிக்கான நைட் பேண்ட். எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் வந்துட்டு அப்படியே போடுறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கு. டடா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு. அம்மா வந்து வீட்டில் பண்ணது. Last time மூக்கு எல்ல போயிச்சு. Last time cover open பண்ணிச்சு எல்ல போயிச்சு. எல்லாம் போகல. வா உட்காரு. சோ நாம இந்த முறுக்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். Yummy yum 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 yum. எப்படி இருக்கு? செமையா இருக்கு. பிஹைண்ட் த கேமரா இருக்கு. சதீஷ்க்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். எல்லாம் எப்படி இருக்குப்பா? சூப்பரா இல்ல? சான்ஸே இல்ல. Guys, this is my first pan. 2 பேண்டா? This is my first 2 pan. அதுக்கப்புறம்
இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அனி சிசர் போடு குட்டி. இது பாதாம் அல்வா. நான் தொலைச்சிட்டேனா? அதான் இங்க இருக்கு கணக்கு தெரியாது. நீங்களா சரி ஓகே. ஓகே. இது வந்து அவங்களே சீல் போட்டது. அதாவது அம்மா சீல் போடல. சோ கருட வேகால தான் சீல் போட்டிருக்காங்க. பாதாம் அல்வா நல்லா டபுள் கவர்ல வந்து பக்கவா சீல் போட்டிருக்காங்க. அம்மா எதுல அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அமைச்சிருக்காங்க. தூக்கு அழகா. நான் ரொம்ப நாளா நெய்க்கு வந்து ஒரு தூக்கு வேணும்னு நினைச்சிருந்தேன். சோ இந்த ஒரு தூக்குல அமைச்சிருக்காங்க. தூக்குலா யா பாதாம் ஹல்வா. எனக்கு வழுக்குது. சரி கட் பண்ணலாமா? வழுக்குது. இவ்ளோ டைட்டா பாக் பண்ணி அமைச்சிருப்பாங்க. இருடா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 நாள் கழிச்சு come back here. Come back here to open the badam halwa. You have to eat it. Baba, come back here now. அம்மா வந்து ஆல்மோஸ்ட் 3 டப்பா பாதாம் ஹல்வா அனுப்பிச்சிருக்காங்க. இது 2 டப்பா ஒரே மாதிரி இருக்கு. இது நல்லா தூக்கு மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ மேபி ஆயில் அதெல்லாம் அனுப்பும்போது லைட்டாக இங்கே ஆனால் சொட்டே ஆயிடுச்சு இந்த டப்பாவில். சரி தட்ஸ் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 3 டப்பா பாதாம் ஹல்வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடிகள். என்னென்ன பொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இட்லி மிளகா பொடி கொடுத்துருக்காங்க. சூப்பரான இட்லி மிளகா பொடி. 2 ஜிப்லாக் பேக்ல பொடி இட்லி மீ பொடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்லி மிளகா பொடி ஒரு பேக்கெட். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு பேக்கெட். பாத்தீங்கன்னாலே தெரியும் சாம்பார் பொடி. ஓபன்ல இல்லடா, உள்ள இன்னொரு ஒரு ஜிப்லாக், 2 ஜிப்லாக். அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காயத்தை நல்லா அந்த கட்டி பெருங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு உடனே நல்லா ரவுண்டா பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஸோ இதோட சேர்த்து கரெக்டா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு முறுக்கு குழா அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த முறுக்கு உள்ள வச்சிட்டு அந்த ஸ்குவீஸ் பண்ணுமே வீடியோஸ். Thank you mama. Happy New Year. Hey, happy பொங்கல்டா. Happy பொங்கல். Today the best ஸ்டார் ஷேப்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்துட்டு ஒன்னு குட்டி ஸ்டார், பெரிய ஸ்டார், அதுக்கப்புறம் ஒரு ரிப்பன் பக்கோடா போடுவோம் பாத்தீங்களா அந்த இது, அதுக்கப்புறம் 3 ஹோல் இருக்குது, அதுக்கப்புறம் 100 ஹோல், 2 குட்டியா 2 ஹோல் இருக்குது. 100 ஹோல். ஆமா, ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குமே அந்த ஹோல். அந்த இது மொத்தம் மொத்தம் எவ்வளோ? 1 2 3 4 5 6 தட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாதாம் ஹல்வா செம்மையாடா. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அதுவும் வந்து எங்க கிட்ட வந்து So we want to start இது அண்ணனுக்கு இது நானுக்கு. அண்ணனுக்கு நானுக்கா எங்க கிட்ட குட்டி இதுதான் வந்து இதுவா இருக்கு. இது சரவண பவன் ஸ்டைல்ல வந்து சூப்பரா இருக்கு. சோ இதுல வந்து தோசை வைக்கலாம். ஓச்சோ ரெண்டாவது வாட்டி சொல்லுங்க. இதுக்கு வந்து சாம்பார், தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா சட்னி. சரிடா, இல்ல இவ்ளோ பெருசா ஒரு தோசை பண்ணிரலாம். இவ்ளோ பெருசா தோசையா? இது தக்காளி தொக்கு, மீட் சட்னி, திம்பி தக்காளி தொக்கு. ஓகே, 2 பிளேட். அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளேட்ஸும் இருக்கு, இரு எடுக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் வேற என்ன, இன்னும் கொஞ்சம் தட்டு, ஸ்பூன் எல்லாம் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஓ மை காட், இன்னும் நிறைய தட்டு.
பாத்தீங்கனாலே தெரியும் இன்னும் நிறைய தட்டு வந்து நல்லா பெருசா இருக்கு. ஆமா இது வந்துட்டு 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி 3 கம்பார்ட்மெண்ட். இதுதானா நீ சொல்ற மாதிரி பெரிய தோசை 3 கம்பார்ட்மெண்ட் பாருங்க. இது எல்லாம் எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரத்னா ஸ்டோர்ல வாங்கியிருக்காங்க 170 ரூபாய்க்கு. 170 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுல வந்துட்டு எந்த கடையில வாங்கியிருக்காங்கன்னு போடல, இதுலயும் போடல. ஸோ இந்த பிளேட் அது 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் இதுல 4 பிளேட்டு 170 ரூபாய். அதுக்கப்புறம் குட்டி தட்டுங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல நம்ம ஸ்டீல் தான் நிறைய யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு ஸ்டீல் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு பீங்கான்லாம் நான் நிறைய உடைச்சிருவேன். பீங்கான் கிளாஸ்லாம் எனக்கு வந்து செட்டே ஆகாது. யாரனா கிளாஸ் பவுல்ல வந்து எதனா ஃபுட்டு போட்டு எடுத்துட்டு போய் ஸ்வேதாருனாலே நான் சொல்லிடுவேன் ப்ளீஸ் வேணாம் எனக்கு வேற எதனா பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் உடைச்சிடுற ஆள் ஆக்சுவலா. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 குட்டி குட்டி தட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 குட்டி தட்டு சும்மா இருந்தா நம்ம சமைச்சிட்டு மூடி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆமா இது ஸ்பூன் இல்லடா, இது சோமாசி கட்டர். அம்மா நமக்கு சோமாசி பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி? அதனுடைய கட்டர் இது. இதுல வந்துட்டு ஒச்சுச்சோ அகைன் தேங்க் யூ அம்மா. மூணு கிஸ் பண்ணுங்க. சரி அப்புறம் ஸோ அந்த கட்டர் இது ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா சோமாசி பண்ணிட்டு நம்ம ஓரமாக கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கட்டர் இது நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு சோமாசி கட்டர் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஸ்பூன். அதுக்கப்புறம் நெயில் கட்டர் எங்ககிட்ட இருக்கு. என்ன நெயில் கட்டரோட காமெடினா நம்ம வந்து நெயில் கட்டர் வச்சிருக்கோம், ஆனால் வந்து நெயில் கட்டரை எங்கே வச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்பப்போ மறந்து போயிட்டு நெயில் கட்டரை தேடுவோம். ஸோ அதனால அம்மா இருக்கும்போது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அதனால அம்மா நமக்கு வந்து நெயில் கட்டர் அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கு. We never have any more spoons in my life. I've never seen so much spoons in my entire life. அம்மா என்னென்ன வாங்கினாங்கன்னு பில்லோட இங்க வந்துச்சுல நமக்கு. நிறைய ஸ்பூன்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த ஸ்பூன் வந்து கரெக்டா நெய், மேபி இதுல வந்து நெய் எடுக்கிறதுக்காக அழகா கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. நெய் ஸ்பூன் 1. அதுக்கப்புறம் அணி வச்சிருக்க மாதிரி இதா எவ்வளவு குட்டி ஸ்பூன் இருக்குன்னு பார்க்கலாமா? இதா 4 அங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோல ஷாப்பிங் vlogல போட்டிருந்தோம் ஸ்பூன் வந்து அப்பப்போ நமக்கு தட்டுப்படாது ஸ்பூன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அம்மா நமக்கு ஸ்பூன் அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ மினி ஸ்பூன், இந்த மினி ஸ்பூன் வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது வந்து நீனு ஸ்பூனா? சரி ஓகே. அந்த டால்ஸ்க்கு மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாமே. அப்புறம் இது வந்து சூப் ஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் டேபிள் ஸ்பூன். அது டீஸ்பூன், அது நார்மல் டீஸ்பூன். அவ்வளோதான் ஸ்பூன் செஷன் ஓவர். அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத நினைக்கலாம். யா இது வந்துட்டு எனக்கு இல்லடா இவ்வளவு குட்டியா. ஏன்டா இவ்வளவு குட்டியா எப்படி என்னால போட முடியும்? இது ஒரு ட்ரெஸ் பேண்ட். அதுக்கப்புறம் இது ஒரு பேண்ட். இதெல்லாம் பசங்களுக்கு நைட் பேண்ட் அம்மா அமுச்சு விட்டுருக்காங்க. ஐ திங்க் கிறிஷ்க்கு அனிஷ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நினைக்கிறேன். இது என்னது இதுல? இல்ல இது ஒரு நைக்கி பேண்ட். ஆக்சுவலா எந்த ஸ்டோர்ல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். நான் அப்புறமா உங்ககிட்ட கேட்டுட்டு நான் கீழே அப்படியே போடுறேன் எங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு பேண்ட் வந்துட்டு போதும் ஸ்பூன் வச்சு நோண்டாதீங்க. ஒரு பேண்ட் வந்து ஸ்டோர்ல வாங்கினாங்க, அதாவது பெரிய ஸ்டோர்ல. ஒன்று வந்துட்டு நார்மல் இதில் தான் வாங்கினாங்க. ஸோ இது ஒரு நைக்கி. அனி இது உனக்கு. இது வந்துட்டு நார்மலா இருக்கும் பாருங்க. கிருஷ்மா உனக்கு ஜாகுவார்னு போட்டு ஒரு பேண்ட்ரா. இங்க பாரு உங்க 2 பேருக்குமே இதுதான் சொன்னாங்க. ஆமா இல்ல 2 பேருமே ரெண்டு பேருக்குமே சேம் நைக்கி பேண்ட். இது உனக்கு, இது அனிக்கு. இந்தா இது கிறிஷுக்காக ஒரு பேண்ட், வீட்ல போடுற பேண்ட். எஸ் ஷார்ட்ஸ். வெயிட் அனிமா. இது வந்து அன்னி குட்டிக்காக ஒரு பேண்ட். அப்படியே அள்ளிட்டு ஓடுறீங்க. இது அண்ணா குட்டிக்கா? ஓகே. இது கிறிஷு குட்டிக்காக ஒரு பேண்ட். ஐ திங்க் இது ரெண்டுமே வந்து அனிகா கிறிஷுக்கானே தெரியும். இது நானுக்கு. ஆமா இது. ஓகே அவ்வளவுதான். இது வந்து அன்னைக்கு
ரெண்டு பேருமே அவங்கவங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். I'm like, wee. I have more pants. ஏய் இது ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு தான்டா அம்மா கொடுத்தாங்க. யா வாடா திரும்பி அழுகிறத ஆரம்பிக்கிறதா. உனக்கு தானே கொடுத்தாங்க. ஏய் அச்சச்சோ. அனிமான். ஆமா இது மாமி போட்டா பத்தாத அனிமாவா? So உனக்கு தான் இது புது பேண்ட் பாரு எவ்வளவு புது பேண்ட். ஸோ பசங்க வந்துட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய பேண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழிக்கரண்டி 2 பாருங்க 2. அதுக்கப்புறம் சும்மா ஆக்சுவலாக இது வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறத தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுக்கிற கரண்டி பருப்பு எடுக்கிற கரண்டி அந்த மாதிரி ஒரு 4 கரண்டி, அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காப்பர் பாட்டம், சும்மா ஒரு பாத்திரம் 2 கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸில். எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கரெக்டாக என் கை இந்த அளவுக்கு வர சைஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் குட்டி சைஸு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரெண்டு காப்பர் பாட்டம் உடைய பாத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து வாங்கலை. நான் வந்துட்டு கடைசி நிமிஷம் அவங்க வந்து பார்சல் அனுப்ப போகிறேன்னு சொல்லும் போது நான் வந்துட்டு 5 பெட்டி கேட்டிருந்தேன். அதனால் அம்மா வந்து வீட்டில் இருக்கிறத கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறத அப்படியே தொடச்சி கொடுத்து விட்டுட்டாங்க 5 பெட்டி. ஸோ இதுதான் அது அவங்க ஸ்பூனோட. இது அலுமினியம் தான். மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இது போதும் எனக்கு. சும்மா எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல 5 பெட்டி. நிறைய பேர் வச்சிருக்கதை பார்த்து ஆசைப்பட்டு தான் கேட்டேன். ஸோ பார்க்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கிச்சன் டூரில் நான் அழகாக அந்த கிளாஸ் ஜார்ஸில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு செட் ஆச்சுன்னா நம்ம மேபி ஸ்டீலில் வாங்கலாம். ஆனால் செம்ம ஹெவிங்க, நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா சூப்பரான ஸ்டீல். ஆக்சுவலாக பார்த்தீங்கனாலே தெரியும் பழையது. அம்மா யூஸ் பண்ண பழையது, கேரண்டி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அம்மாவுடைய பழைய 5 பெட்டி. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம எல்லாத்தையுமே விரித்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே விரித்து போட்டு இங்கே வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அணியும் கிறிஷும் ஹாப்பியாக இருக்கானுங்க. அணி வந்துட்டு பாட்டி வரணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் வேறு மாதிரி. சரி ஓகே, அந்த சுடிதார்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சூட் ஆகுது அப்படின்றத நான் இப்போ போட்டு பார்த்துறேன். கிறிஷு குட்டி உடனே பேண்ட்டை போட்டுட்டு ரெண்டும் பாருங்க எப்படி பேண்ட்டை போட்டுட்டு எப்படி நிற்கிறானுங்க பாருங்க. நல்லா இருக்குடா. போகி இன்னைக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு புது பேண்ட் போட்டிருக்காங்க. பொங்கலுக்கு கூட பேண்ட்டு வந்திருக்கு. ஸோ இவனுங்க பொங்கலுக்கும் ஒரு பேண்ட்டு வைக்கலாம். 2 பேரும் மேட்சிங்கான பேண்ட்டு போட வைக்கலாம் நாளைக்கு. டடா, அம்மா அமிச்ச ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வந்தாச்சுங்க. பார்த்தாலே தெரியும் இதுதான் என்னுடையது. பிங்க் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய டாப்ஸு. கரெக்டாக இந்த இதுக்கு வந்து இந்த பிங்க் இது மேட்ச் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. நல்லாயிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு. பார்த்தாலே தெரியும். நான் கூட ஃபிட்டிங் வந்து சொதப்ப போதும் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து துவைச்சதுக்கப்புறம் டைட்டாக போயிடுச்சு. அதாவது 2 ட்ரெஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை போடவே முடியல அதுக்கப்புறம். ஆனால் இது வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன் நாங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து இதுவாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம போய் போட்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இது போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ போட்டாச்சு. இதுவும் பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. நானே பேண்ட்ஸ் தள்ளுங்கடா, நான் காமிச்சிட்டு வரேன். நானே பேண்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஹேண்ட். இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபுல் ஹேண்ட். ஸோ இதுக்கு பேண்ட் வந்து மேட்சிங் ப்ளூ கலர். ஸோ இந்த ட்ரெஸ் உடைய மேட்சிங் ப்ளூ கலர் அம்மாவே ஏற்கனவே நிறைய காமிச்சிட்டாங்க. ஸோ இது போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டு பார்த்தேன். அடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த இதுவும் போட்டுட்டேன் பாருங்க. இதுதான் ஃபுல் பீஸ் மிடி. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு.
தெரியும். அனி மூவ் பண்ணு அனி மூவ் பண்ணு அனிமா. சோ இதுதான் என்னுடைய ஃபுல் பீஸ் மிடி ஃப்ராக் இல்ல சுடி என்னன்னா சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி என்கிட்ட இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு எனக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. சோ லூஸாவும் இருக்கு. சோ ரொம்ப டைட்டா இதுவா இல்ல. இங்க வந்து கழுத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இது தொங்குது. ஸோ இதனுடைய விலைலாம் அம்மா ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஏற்கனவே எவ்வளோ ரேட்டு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் கிட்ட ஆல் அமுக்குங்க. பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. Love you. அம்மாக்கா யாருக்குடா? அம்மாக்கு. Everyone. எவ்ரிஒன்க்குலாம் உன் கிஸ் வேணாம், ஓடி போ. Mama, love you. Bye.